தம்பி, பாண்டியன் தனியா வருவானா இல்ல படையோட வருவானா? ஏக்கா, போலீஸ் மேல அவனுக்கு கொலை வெறி தான் இருக்குது. அதனால கொலை வெறியை தீர்த்துக்கணும்னா நம்மள மாதிரி ஆளுங்கிட்ட வந்து தானே ஆகணும். டேய், நீ என்ன வேணாலும் சொல்லு. நான் நேரா அவனை பார்த்து என் சந்தேகத்தை தீக்கிற வரைக்கும் நான் அவனை நம்மளோட சேர்த்துக்கிறத பத்தி நான் எதுவும் சொல்ல மாட்டேன். ஏக்கா, நீ 1000 கேள்வி கேட்டாலும் பாண்டியன் அசராம பதில் சொல்லுவான். எனக்கு திருப்தி இல்லைனா அவனை உயிரோட போகவே விட மாட்டேன். அட என்னக்கா நீ? டேய், பாண்டியனை பத்தி எடுத்து சொல்றா. அன்னைக்கு நீ தானே பார்ல இருந்த. நீ சொல்லி அக்கா கேட்கலனா நான் சொல்லியா கேட்க போறேங்க? ஆனா ஒண்ணுக்கா, பாண்டியன் போலீஸ் டிபார்ட்மெண்ட் மேல செம்ம கன்ல இருக்கான். டேய், இந்த உலகத்துல எப்பவுமே நம்ப கூடாத ஆள் யாருன்னா அது போலீஸ்காரன் மட்டும்தான்டா. அவங்க எப்ப எப்படி மாறுவாங்கன்னே சொல்ல முடியாது. இத என் புருஷ சொல்லி நான் தெரிஞ்சுக்கிட்டேன்டா. அக்கா, நான் பாண்டியனை முழுசா நம்புறேன். பாண்டிய மட்டும் நம்ம கூட இருந்தா போலீஸ்காரங்களை சுத்தல விட்டு நம்ம காசு பார்க்கலாம்க்கா. எப்படி சொல்ற? பாண்டியனுக்கு தெரியாத போலீஸ் ஆபீசர்களே கிடையாது. அதே மாதிரி அவங்களோட வீக் பாயிண்ட் என்னன்னு அவர் தெரிஞ்சு வச்சிருப்பாரு. போலீஸ் ஆபீசர்களோட வீக் பாயிண்ட வச்சு சிட்டில பல பேர் லட்சாதிபதியாவே ஆயிருக்காங்க. ஆனா நம்ம கோடீஸ்வரன் ஆகணும்க்கா. இன்னும் அந்த கம்பீரம் மட்டும் குறையவே இல்லையே. அக்கா, 20 வருஷ கம்பீரம் அவ்வளவு ஈஸியா மாறிடுமாக்கா? வணக்கம் சார். வணக்கம். என்ன நீலாவதி, சௌக்கியமா? எந்த குறையும் இல்லை. என்னப்பா, என்னை பற்றி சொல்லியாச்சு அக்கா கிட்ட? சொல்லிட்டேன் சார். ஆனா அக்கா ஏதோ கொஞ்சம் தயக்கப்படுறாங்க. ஓ, தயக்கமா சந்தேகமா? ரெண்டுமே இருக்கு சார். ஒரே நாள் ராத்திரியில மனசு மாறக்கூடிய விஷயம் இல்லை இது. கொஞ்சம் சந்தேகம் இருக்கு. சந்தோஷம். சந்தேகம் இருக்கிறப்போ நான் உங்கள் கூட சேர்றது சரியா வராது. நான் கிளம்புறேன். சார் சார் சார், பொசுக்குன்னு கிளம்பிட்டா எப்படி சார்? எவ்வளவு கஷ்டப்பட்டு அக்காவை சரி பண்ணி வச்சிருக்கேன். என் மேலே சந்தேகம் இருக்குன்னு சொல்கிறா. நீ என்னத்தை சரி பண்ணி வச்சிருக்க? தம்பி சொன்னா அவன் லெவலுக்கு உங்களை கெஸ் பண்ணி வச்சிருக்கான். ஆனா என் லெவலுக்கு நான் கெஸ் பண்ண வேணாவா? உனக்கு ஒரே பிரச்சனை, நான் போலீஸ்காரனா இருக்கிறது தானே? ஆமா, போலீஸ் வேலை பிடிக்கலனா அதை விட்டுட்டு பெட்டி கடை வைக்கலாம், ஆட்டோ ஓட்டி பொழைக்கலாம், பணம் நிறைய இருந்தா வட்டிக்கு விடலாம். ஆனா அதையெல்லாம் விட்டுட்டு போலீஸ்க்கு எதிராக செயல்படுறேன்னு எங்க கூட வந்து சேர வேண்டிய அவசியம் என்ன? போலீஸுக்கு எதிராக செயல்படுறதுக்கு தான். அந்த அளவுக்கு உங்க டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு என்ன துரோகம் செஞ்சது? ஒரு துடிப்பான போலீஸ் அதிகாரியை வேலை செய்ய வேணாங்கிற மாதிரி வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சாங்க. அது எனக்கு மான பிரச்சனையாக இருந்துச்சு. ஒரு லட்சியத்தோட போலீஸ் வேலைக்கு வந்தீங்களே? ஆமாம், தேவையே இல்லாமல் என்னை ஒரு மாதம் தண்டமாக உட்கார வச்சாங்க. அது மட்டும் இல்லை, கோவாவில் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் செமினார் நடத்தினாங்க. இந்தியாவிலேருந்து 600 இன்ஸ்பெக்டர்ஸ், தமிழ்நாட்டிலேருந்து 36 இன்ஸ்பெக்டர்ஸ் அதில் கலந்துக்கிறதுக்காக செலக்ட் பண்ணாங்க. அதில் நானும் ஒருத்தன். இந்த வெயிட்டிங் லிஸ்ட்டை வச்சு கோவா செமினாரில் கலந்துக்க விடாதபடி செஞ்சிட்டாங்க. பாண்டியன் சார், நீங்க கோவாக்கு போகாம இருந்தது உங்களோட அதிர்ஷ்டம். அப்படியா? எனக்கு நடந்த பெரிய துரதிர்ஷ்டம்னு நான் நினைக்கிறேன். அதிர்ஷ்டம்னு நீ எப்படி சொல்கிற? என் புருஷன் சாவுக்கு பழி வாங்கறதுக்கு என் புருஷனோட அண்ணன் உங்களை பழி வாங்கறதுக்கு கோவாவை தான் செலக்ட் பண்ணியிருந்தாரு. அவரோட எம்பி செல்வாக்க வச்சு உங்களை தீர்த்து கட்டுறதுக்கு பக்காவா பிளான் பண்ணியிருந்தாரு. ஆனா கோவாவுக்கு நீங்க வராம போயிட்டீங்க. ஓ, அப்போ அந்த கொலவெறி இன்னும் இருக்குல்ல? எனக்கு இல்ல, ஆனா என் புருஷனோட அண்ணனுக்கு இருக்கு. அதை நான் பார்த்து பேசி சரி பண்ணிக்கிறேன் சார். அதை விடு, என்ன காப்பாற்றிக்க என்னால் முடியும். போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஒரு வகையில் உங்க உயிரை காப்பாத்திருக்கு சார். என்னை பொறுத்த வரைக்கும் பிடிக்காத பொண்டாட்டிக்கிட்ட வாழ்றதும் பிடிக்காத வேலையை பார்க்குறதும் நரக வேதனைக்கு சமம். அப்போ போலீஸ் வேலையை சுத்தமா விட்டுட்டீங்க. எஸ்.
நானும் மேலதிகாரிக்கு ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஒரு வகையில் நானும் உங்களை நம்பி தான் ஆகணும். ஏன்? உங்களோட உதவி எங்கள் தொழிலுக்கு தேவைப்படுது. சரி, மாச சம்பளம் எவ்வளவு எதிர்பார்க்குறீங்க? இப்போதைக்கு எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. சந்தோஷம். ஆனால் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு நானும் செய்வேன். ம். என்னுடைய ஒரே எதிர்பார்ப்பு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை நில குலைய வைக்கணும். அதுதான் என் லட்சியம் கூட. உங்களை பார்த்து பயந்துக்கிட்டு இருந்தேன்னா இப்போ உங்கள் எதிரிலேயே உட்காந்து அன்பா பாசமா பேச வச்ச அந்த கடவுளுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். பாண்டியனை நம்பினோர் கைவிடப்படார். சரி, நீங்கள் நாளைக்கு காலையில் வர முடியுமா? வரேன். என்ன வேலை? போலீஸுக்கே சவால் விடுற வேலை தான். ஓ, காலையில் வாங்க சொல்கிறேன். ஓகே, நான் வரேன். ம். அக்கா, இன்னும் சந்தேகம் போவே இல்லையா? ஆமாண்டா, என்னால் உடனே யாரையும் நம்பிட முடியாது. சரி, காலையில கண்டிப்பா பாண்டியன் வருவான். அவனை நீ என்ன பண்ண போற? முதல்ல அவன் காலையில் வரானா இல்லையான்னு பார்ப்போம். அப்படி வந்தானா பாண்டியனுக்கு முதல்ல நான் ஒரு டெஸ்ட் வைக்க போகிறேன். டெஸ்டா? ஏக்கா, வீடு தேடி வந்த ஆம்பளை ஸ்ரீதேவிய துரத்தி விட்டுறாதக்கா. டேய், நான் வைக்கிற டெஸ்ட்ல அவன் பாஸ் ஆயிட்டானா அந்த பாண்டியனுக்கு நான் அடிமைடா. என்ன ஆர்டர் பண்ணலாம்? ஆமா, நம்ம என்ன பர்த்டே செலிப்ரேஷனுக்கு வந்திருக்கோம், ஒரு கொலை பண்ணிட்டு வந்திருக்கோம். அத பத்தி இங்க எதுவும் பேச வேண்டாம். 3 பேருமே நல்ல பதட்டமா இருக்கும். கூல்ட்ரிங்க் சாப்பிட்டு அந்த பதட்டத்தை குறைக்கலான்னு பார்த்தேன். பத்மினிக்கு வேணானா விட்டுருவோம். 2 கூல்ட்ரிங்க்ஸ் ஆர்டர் பண்ண. நியாயமா அன்னைக்கு தான் பதட்டம் பயம் அதிகமா இருக்கணும். ஏன்? அது நீங்க தானே கிஷோரை ஷூட் பண்ணீங்க, அதான். அடிப்பாவி, சிக்கல்னு வந்தா என்ன மாட்டி விட்டுட்டு நீ தப்பிச்சிருவ போல இருக்கு. எந்த சிக்கலும் வராது. 3 பேருக்கும் கிஷோர் மர்டர்ல பங்கு இருக்கு. யாரும் யாரையும் மாட்டி விட்டுட்டு தப்பிக்க முடியாது. எனக்கு ஹெல்ப் பண்ண வந்த எங்க அண்ணிய நான் எப்படி மாட்டி விடுவேன்? மேடம், ஆர்டர் ப்ளீஸ். ஏதாவது 3 ஜூஸ் கொண்டு வாங்க. ஓகே மேடம். உனக்கு உண்மையிலேயே நல்லது செய்யலாம் தான் வந்தேந்திரா. ஏதோ 5 10 கேட்டா தூக்கி எறிஞ்சிட்டு பிரச்சனையை சால்வ் பண்ணிடலாம்னு நினைச்சேன். ஆனா கொலை வரைக்கும் போக நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவன் செத்தது இப்பதான் ரொம்ப நிம்மதியா இருக்கு. என் வாழ்க்கையில நேத்து வரைக்கும் நான் அனுபவிச்ச நரக வேதனைக்கு அந்த கிஷோர் தான் காரணம். அதுக்காக நாம கொலை வரைக்கும் போயிருக்க கூடாது. கொஞ்சம் அவசரப்பட்டுட்ட மாதிரி தெரியுது. பேசாம போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு நம்மளோட வேலையை பார்த்திருக்கலாம். போலீஸ்க்கு போனா இந்திரா கிஷோர் விஷயம் வெளியில தெரிஞ்சிருமேன்னு பயப்படுறாளே. இப்ப மட்டும் என்னவா, கொலை கேஸும் கூடுதலா நம்ம மேல விழ போகுது. இப்ப அத பத்தி பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. நம்ம கிட்ட போன்ல பேசினவன் டெட் பாடியை டிஸ்போஸ் பண்ணிட்டதா சொன்னான். இதை எந்த அளவுக்கு நம்புறது? அந்த டெட் பாடிய அவனால எத்தனை நாளைக்கு மறைச்சு வைக்க முடியும்?
பாடியே எரிச்சிருப்பான் இல்லைன்னா புதைச்சிருப்பான். ஆ, அப்படின்னா நாம எதுக்கு அவனுக்கு பணம் தரணும்? மீறி கேட்டானா நாம அவனை மிரட்டுவோம். வேணாம் வேணாம், ரொம்ப ஈஸியா நம்மள அவன் மாட்டி விட்டுருவான். அவனும் சேர்ந்து தானே மாட்டுவான். அவனே ஃப்ராடு 420, ஜெயிலுக்கு போறத பத்தி கவலையே பட மாட்டான். நம்ம அப்படியா? நம்மளுக்குன்னு கௌரவமான குடும்பம் இருக்கு நிஷாமா. கேட்டதை கொடுத்துட்டு நம்ம தலை முழுக்கிட்டு வந்துருவோம். நீ அவன் எந்த இடத்துக்கு வர சொல்லுவானே தெரியலையே. போவும், நம்ம 3 பேர் இருக்கோம்ல, எதுக்கு பயப்படணும்? பணத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த ஆள் யாருன்னு பார்க்காம கொடுக்க கூடாது. அதெல்லாம் வேண்டாம் நிஷாமா. சனியன் போறேன்னு சொல்றதுக்கு அப்புறம் எதுக்கு அவனோட பூர்வீகத்தை ஆராய்ஞ்சு பார்க்கணும்? அதே நம்பர் தான். ஹலோ, ஹலோ. கிண்டி எஸ்டேட்க்கு வர சொல்றான். அது என்ன சின்ன ஏரியாவா? குறிப்பிட்ட இடம்னு எதுவும் சொல்லலையா? இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்குள்ள வந்துட்டு திரும்பவும் அவனுக்கு ஃபோன் பண்ணணுமா? என்ன பண்றது? பேய்க்கு வாக்கப்பட்டா முருங்கை மரத்துல தொங்கி தானே ஆகணும். வாங்க கிளம்பலாம். மூணு பேரும் சேர்ந்து ஒருத்தனை கொலை பண்ணிருக்காங்களா? இதை விடக்கூடாது. அக்கா, இதெல்லாம் ஒரு டெஸ்டா? பாண்டி இதெல்லாம் ஊதி தள்ளிட்டு போயினே இருப்பான். டேய், பாண்டியன் ஊதி தள்ளிட்டு போயிட்டே இருக்கானா இல்ல நம்மள உள்ள தள்ளிட்டு போயிட்டே இருப்பானான்னு தெரிஞ்சுக்க தாண்டா இந்த டெஸ்ட். இதுல என்னக்கா இருக்கு? 200 கிராம் பிரவுன் சுகர் இருக்கு. ம், இதோட மார்க்கெட் விலை 10 லட்சம் ரூபாய். 10 லட்ச ரூபா சரக்கு கொடுத்தா டெஸ்ட் பண்ண போற? பிடிபட்டா கூட திரும்ப நம்ம கைக்கே வந்துருமில்ல. இத பாண்டியங்கிட்ட தந்து யாருக்கிட்ட கொடுத்துட்டு வர சொல்ல போற? பெரம்பூர் சத்திரத்துக்கு பின்னாடி இருக்கிற குரங்கு கோபாலுக்கு, அவங்கிட்ட தான் கொடுத்துட்டு வர சொல்ல போறேன். அக்கா, இந்த மாதிரி சீப்பான டெஸ்ட்டுக்கெல்லாம் போலீஸ் பாண்டியன் ஒத்துப்பான்னு நினைக்கிற? அக்கா, பாண்டியன் வரான். வாங்க சார். ஆ, நமக்கு ஆபீஸ் டைம் காலையில 6 மணிக்கு சார். நீங்க என்னடா 10 மணிக்கு வரீங்க? என்னது ஆஃபீஸ் டைமா? நமக்கெல்லாம் செட் ஆகாதுமா. சரி சரி, நீங்க வர டைமே ஆபீஸ் டைமா வச்சுக்கிறேன் ஆ, சார். வாய்ப்பு கிடைக்கும் போதே 4 காசை சேர்த்து வச்சுக்கோங்க சார். நீலாவதி, நான் பணம் காசு சம்பாதிக்கிறதுக்கு உங்ககிட்ட வரல. சார், பணம் காசுங்கிறது எதுக்கு சேர்க்கணும்னு சொல்றேன் தெரியுமா? எதுக்கு? ஒரு பேச்சுக்கே சொல்றேன். இந்த சரக்கை கொண்டு போறப்போ போலீஸ் ரைட்ல மாட்டிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. போலீஸ் கிட்டே போலீஸ் ரைடா நடக்குமா? டேய், இப்பெல்லாம் போலீஸ்ல புதுசா போலீஸ் வேலைக்கு வரவங்க எல்லாம் கொஞ்சம் யோக்கியமானவங்களா இருக்காங்க. அந்த மாதிரி யோக்கியமான போலீஸ்காரங்க கிட்ட இந்த பாண்டியன் சார் மாட்டிக்கிட்டாருன்னு வச்சுக்க, ஜாமீன்ல வர முடியாத செக்ஷன்ல எஃப்ஐஆர் போட்டு உள்ள தள்ளிடுவாங்க. நாம அதை உடைச்சி சார வெளியே கொண்டு வரணும்னா எவ்வளவு பணம் செலவாகும் தெரியுமில்ல? 10 லட்சம் ரூபாய்க்கு மேல தேவைப்படும்டா. உங்கள மாதிரி போலீஸ்காரங்களை பொத்தி பொத்தி பாதுகாக்கத்தான்
பணம் சேர்க்கணும்னு சொல்றேன் சார். சரி, என்ன எதுக்கு வர சொன்ன? உங்களால மட்டுமே முடியுங்கிற ஒரு வேலையை செஞ்சு முடிக்கணும் சார். என்ன செய்யணும்? இந்த பார்சலை பெரம்பூர்ல ஒரு இடத்துல கொடுத்துட்டு வரணும். இதில் என்ன இருக்கு? கண்டுபிடிங்க பார்க்கலாம். ப்ரௌன் சுகரா? எப்பா, நீங்க தான் சார் போலீஸ்காரரு. நீங்க வந்தது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கே நஷ்டம். அதை உணரக்கூடிய அதிகாரிங்க யாரும் டிபார்ட்மெண்ட்டில் இல்லை. நான் உணர்ந்திருக்கேன் சார். நீங்க எங்களோட சொத்து சார். சரி, அட்ரஸ் ஃபோன் நம்பர் கொடு. டேய் தம்பி, எழுதி வச்சு எங்க இந்தாங்க சார். சார், சரக்கு போய் சேர்ந்ததும் உங்க போன்ல இருந்து பாத்தி என்கிட்ட பேச சொல்லுங்க. ம், சரி சரி. சார், 10 லட்சம் ரூபாய் சரக்கு சார், கொஞ்சம் ஜாக்கிரதை. நான் பார்த்துக்கிறேன். ம். டேய் தம்பி. அக்கா, டேய், கிரைம் இன்ஸ்பெக்டர் அண்ணாமலைக்கு போனை போடுறா. எதுக்குக்கா? பாண்டியனை போட்டு கொடுக்கத்தான். டேய், கிரைம் இன்ஸ்பெக்டர் அண்ணாமலைக்கு போனை போடுறா. எதுக்குக்கா? பாண்டியனை போட்டு கொடுக்கத்தான். என்னக்கா விளையாடுறியா? 10 லட்ச ரூபா சரக்கு மாட்டிக்கும். நம்ம கைக்கு சரக்கு வந்துருங்கிறதுக்காகத்தான் கிரைம் இன்ஸ்பெக்டருக்கு போன் பண்ண சொல்றேன். மாட்டி விடலாம்னு நினைச்சா போதைப்பொருள் தடுப்பு இன்ஸ்பெக்டருக்கு தானே போன் பண்ண சொல்லுவேன். ம். அண்ணாமலை நம்ம ஆளுடா, அவனுக்கு போனை போடு. இந்தாக்கா. ஹலோ, யாரு? ஹலோ சார், நான் நிலாவதி பேசுறேன் சார். சொல்லு நிலாவதி. இந்தடா. அக்கா, பாண்டிய மேல இருக்கிற பழைய பகையை தீர்த்துக்கிறதுக்கு இப்படி போட்டு கொடுத்துட்டேக்கா. பகையும் இல்ல, ஒண்ணும் இல்ல. பின்ன என்னக்கா, பாண்டியன் பைக் நம்பரை வேற தெளிவா சொல்லிட்ட. வசமா போட்டு கொடுத்துட்டேக்கா. டேய், போலீஸ்ல மாட்டினதும் பாண்டியன் நம்மளை போட்டு கொடுக்கறானா இல்ல போலீஸ் மூளைய வச்சு தப்பிக்கிறானான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த டெஸ்ட் வச்சிருக்கேன். பாண்டியனோட விசுவாசம் எப்படின்னு டெஸ்ட் பண்றியா? ஆமா. அக்கா, உன்னோட கிரிமினல் மூளைய இன்சூரன்ஸ் பண்ணுக்கா. டேய், எல்லாரையும் எடுத்த உடனே நம்பிட்டா நம்பிக்கை துரோகம் ஈஸியா நடந்துடும். உஷாரா இருக்கிற வரைக்கும் தான் நம்ம உயிருக்கு உத்தரவாதம். நான் எவ்வளவு பெரிய கம்பெனியோட எம்டி ஆட்டோல வந்து இறங்குறேன். நிஷாமா, நம்ம வேலை முடியற வரைக்கும் நம்ம யாருன்னு மத்தவங்களுக்கு காட்டிக்க கூடாது. இது மட்டும் என் புருஷனுக்கு தெரிஞ்சா அடுத்த நிமிஷமே டைவர்ஸ் தான். இப்ப மட்டும் நீங்க என்ன சேர்ந்தா வாழ்றீங்க? பின்ன தனித்தனியாவ வாழ்றோம். பவித்ரா கிட்ட கம்பெனியை புடுங்கினதுல இருந்து அண்ணனும் நீங்களும் சண்டைக்கார மாதிரி தானே வாழ்றீங்க. அது வேற டிபார்ட்மெண்ட். இன்னைக்கு சண்டை போட்டுக்குவோம், நாளைக்கே ஒண்ணு சேர்ந்துக்குவோம். ஆனா இது அப்படி இல்ல. ஒரு போலீஸ்காரன் பொண்டாட்டியே கொலைகாரினா அது எவ்வளவு பெரிய அவமானம். அவர்தான் இப்ப போலீஸ் இன்ஸ்பெக்டராவே இல்லையே.
நீங்க சொல்ற எந்த நியாயமும் இப்ப எடுபடாது. வாத்தியார் புள்ள மக்கன்ற மாதிரி டாக்டர் புள்ள நோயாளிங்கிற மாதிரி இன்ஸ்பெக்டர் பொண்டாட்டி கொலகாரியா இருக்க கூடாதா என்ன? அப்போ கிஷோரை கொலை பண்ணது நான் தான். நான் மட்டும் தானே சொல்றீங்களா? நிஷாமா டென்ஷன் ஆகாதீங்க, சும்மா தமாஷ் பண்ண. தமாஷு கூட அப்படிலாம் சொல்லாதீங்க ஸ்ரீஜாமா. நான் ரொம்ப மனவேதனையில இருக்கேன். சாரி, உங்க மனசை கஷ்டப்படுத்துறதுக்கு மன்னிச்சுக்கோங்க. பவித்ரா கம்பெனி விஷயத்துல என் ஹஸ்பண்ட் என் மேல ரொம்ப கோவமா இருக்காரு. அதோட இந்த விஷயமும் தெரிஞ்சா என்ன வீட்டை விட்டு துரத்திடுவாரு.